வெல்கம் டு சூப்பர் சமையல். இப்போ நம்ம இன்னைக்கு பீஃப் கறி, அதாவது பீஃப் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் ஆனியன், ஒரு 5 ஆனியனை துருவி எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கோரியாண்டர் லீவ்ஸ், தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அப்புறம் நார்மலான மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கோரியாண்டர் மசாலா. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பீஃப் கறி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்மளோட இந்த குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 4 ஸ்பூனு. அந்த எண்ணெயில் நான் பச்சை மிளகாவை போடுறேன். ஸோ பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் நல்லா பொன் வறுவலாக வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நான் தூவி விடுறேன். எப்போவுமே நம்ம உப்பெல்லாம் கையில் போடணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாகும், நம்ம மனசார செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா கலரி விடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி போடணும். இப்போ இதில் நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டுடணும். எந்த மிளகாத்தூள் வேணாலும் போடலாம். மிளகாத்தூள் போட்ட உடனே நம்ம கோரியாண்டர் தூள், அதாவது மல்லித்தூள் போடணும். அதுவும் இதுவும் சமமான அளவு நம்ம போட்டுடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். மசாலாலாம் நல்லா கலரி விட்டு இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஆக்கின பிறகு நம்ம இதில் நம்ம வச்சுருக்க அந்த பீஃபை நம்ம அப்படியே போட்டுடணும். போட்டு நல்லா பீஃபையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வேக விடணும். நல்லா மசாலாவும் பீஃபும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் பீஃபில் இறங்கணும். இறங்கி நல்லா அது ரெண்டும் டேஸ்ட்டு கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வேக வைக்கணும் பீஃபை. பீஃப் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த 5 மினிட்ஸ் கலக்கியாச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் 3 விசில் வைக்கணும். அதுக்கு ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றுறோம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மசாலாலாம் கிளக்கி ஒரு 3 விசில் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கணும். இப்போ 3 விசில் வச்சாச்சு. 3 விசில் வச்ச பிறகு நம்ம இறக்கிடணும். குக்கர்லேருந்து எல்லா கண்டென்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இந்த ஒரு சட்டிக்கு. இதை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்கணும் இந்த சட்டியை. ஏன்னா இது நம்ம பண்ணுறது தொக்கு குழம்பு இல்லை. கொஞ்சம் கெட்டியானோடனே நம்ம கருவேப்பிலை அந்த கொத்தமல்லியை நல்லா தூவி விடணும். நல்லா தூவி விட்ட பிறகு கொத்தமல்லி நல்லா தூவி விட்ட பிறகு அதை ஒரு ஆட்டிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. குழம்புல தண்ணியெலாம் வற்றி இப்போ நம்மளுடைய டிஷ்ஷோட ஹீரோ, அதாவது தேங்காய் பாலை இப்போ நம்ம போட போகிறோம். நல்லா கெட்டியாக இருக்குது இந்த தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் அப்படியே நம்ம ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே நல்லா தேங்காய் பால் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் தேங்காய் பால் முறியாமல் இருக்கும். இப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க போது இந்த தேங்காய் அந்த பீஃப் இது. இப்போ நம்மளுடைய பீஃப் கறி ரெடி. எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இது அவ்வளவு சத்து இருக்குது இந்த பீஃபில். நிறைய நோயாளிகள் சாப்பிட்டா அந்த கிருமிகள் இந்த பீஃபை சாப்பிட்றோம், நம்மளை எதுவும் பண்ணாமல். ஸோ அதை போல் நிறைய மெடிசனல். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் உடனே அந்த பெல் பட்டனை அமுச்சிங்கன்னா உடனே அப்டேட்ஸ் வரும். எப்பொழுதுமே சிம்பிளாக சமைக்க நாங்கள் சொல்லித்தரோம். தேங்க்யூ.